அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சித்திரை திருவிழாவின் இனிதே தொடங்குகிறது. சித்திரையும் பிறந்துருச்சு, திருவிழாவும் வந்துருச்சு. சித்திரையும் பிறந்துருச்சு, திருவிழாவும் வந்துருச்சு என்று ஏர்தொழிலையும் போர்த்தொழிலையும் குலத்தொழிலாக கொண்டு நாடாண்ட தேவேந்திரகுல வேளாளர்கள் தமிழ்நாட்டின் சித்திரை முதல் நாளில் பொன் ஏர் பூட்டும் வேளாண்குடி தேவேந்திரகுல வேளாளர்களே என்பதற்கு உதாரணமாக மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்த பாண்டியர்கள் அன்றைய காலகட்ட முதல் கொண்டு இன்றைய காலகட்டத்தில் வரையும் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய திரு முருகன் திருக்கோயில் நிலத்தில் அருள்மிகு ஸ்ரீ கருப்பணசாமி கோயில் அருகில் விநாயகப் பெருமான் முன் கோயில் முன்பாக அந்த பகுதியைச் சேர்ந்த கீழப்பச்சேரியை பூர்வீகமாக கொண்டு வாழ்கின்ற தேவேந்திரகுல வேளாளர்களில் 4 வகையரா வழிவந்த வாரிசுகள் 4 ஏர்கள் பூட்டி முதல் ஏர் தொழிலை தொடங்குவார். இருள குடும்பனார் வகையரா, அருணாச்சல குடும்பனார் வகையரா, மலையடியான் குடும்பனார் வகையரா, வரதராசன் குடும்பனார் வகையரா போன்றவர்கள் மதுரையின் பாண்டியர்களின் வழிவந்தவர்களாக இருந்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. பாண்டியர் காலத்தில் பாண்டிய மன்னன் சித்திரை முதல் நாளில் பொன் ஏர் பூட்டிய வரலாறும் உண்டு. அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றும் மதுரை திருப்பரங்குன்றம் தேவேந்திரகுல வேளாளர்களே பொன் ஏர் பூட்டும் உழவு தொழிலை தொடங்குகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து ஊடகங்களிலும் ஒளிபரப்பு செய்ய வேண்டும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் கலாச்சார திருவிழாவாக இருப்பதனால் சாதிய கண்ணோட்டத்துடன் சில ஊடகங்கள் பார்த்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஒரு பண்பாட்டின் கலாச்சார திருவிழாவை நமது கடையர் டிவியில் ஒளிபரப்பு செய்வது என்பது நமது கடையர் டிவிக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். இது மட்டுமல்ல, இந்த பொன்னேர் பூட்டு திருவிழா பாண்டியர் காலம் முதலாகவே ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை முதல் நாளில் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் கிழக்கு அபிராமிபுரத்தில் தேவேந்திரகுல வேளாளர்கள் பெருமைகள் சேர்க்கும் வகையில் பொன் ஏர் பூட்டும் விழா அரசு விழாவாக நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் தேவேந்திரகுல மக்களுக்காகவே மாவட்ட ஆட்சித்தலைவர் வழிபாட்டுதல்படியின் காவல்துறையின் பாதுகாப்புடன் நடைபெறும் மிக முக்கியமாக இந்த பொன் ஏர் பூட்டும் திருவிழாவாகவும் ஒவ்வொரு வருடமும் இன்று வரையும் நடந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதாவது மூவேந்தர் காலத்தில் இந்த விழாவும் பொன் ஏர் பூட்டுதலும் பெரும்பான்மையான திருக்கோயில்களின் முன்பாகவே நடைபெறுகிறது. பாண்டியர்களின் வீழ்ச்சிக்கு பின்னர் இந்த விழாவாகவும் பொன் ஏர் பூட்டுதலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் நமது சமுதாய ஆன்மீக இயக்கத்தினர்கள் எல்லாரும் சேர்ந்து நமது பாரத தேசத்தின் பண்பாட்டு திருவிழாவாக இருக்கக்கூடிய இந்த சித்திரை முதல் நாளில் பொன் ஏர் பூட்டும் திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெற அனைவரும் உறுதுணையாக இருந்து இந்த பொன்னேர் பூட்டு திருவிழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி தருமாறும் அப்பகுதியில் வாழக்கூடிய அந்த மதுரை திருப்பரங்குன்றம் இளப்பச்சேரியைச் சேர்ந்த கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். இந்த பொன்னேர் பூட்டும் நிகழ்வுகள் நடைபெறுவதால் இந்த பொன் ஏர் பூட்டும் பாரம்பரியமான விழாவினை நடத்திட வேண்டும். அனைத்து நிகழ்வுகளும் நாம் மூவேந்தரம் பரம்பரையினர் என்பதனை உறுதி செய்த ஜல்லிக்கட்டு நடத்துவதில் முதல் கொண்டு பாலமேடு ஜல்லிக்கட்டில் முதல் காளையையும் அதாவது ஏறுதழுவுதல் போன்ற நிகழ்ச்சிகளையும் அதனை தொட்டு கதிர் அறுக்கும் திருவிழாவாகவும் மதுரை அனுப்பானடி மாடக்குளம் போன்ற பகுதிகளையும் இந்த சித்திரை திருவிழாவாகவும் அங்கே தைப்பூச திருவிழாவாகவும் சீரும் சிறப்போடும் அன்று முதல் இன்று வரை கொண்டாடி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது.